முழுமையான முக்தி நிலை என்றோ அல்லது எண்ணங்களற்ற நிலை என்றோ கூறுகிறோம். இதுதான் தியான நிலை. இந்த நிலையில்தான் பிரபஞ்ச சக்தி அருவி போல் நமக்குள் பாயும். தியானம் அதிகமாக செய்வதன் மூலம் நமக்கு பிரபஞ்ச சக்தி அபரிவிதமாக கிடைக்கப் பெறும். பிரபஞ்ச சக்தி உடல் முழுவதும் சக்தி வடிவத்தின் மூலமாக பாயத் துவங்கும். இதை தெய்வீக வடிவம் என்றும் கூறலாம். எழுபத்து 2,000 நாடிகள் அல்லது சக்தி குழாய்கள் கொண்டு உடல் முழுவதும் இந்த சக்தி வடிவம் வடிவமைக்கப்படுகிறது. இந்த சக்தி குழாய்கள் அனைத்தும் உச்சந்தலையிலிருந்துதான் தொடங்குகின்றன. இந்த பகுதியை பிரம்மரந்திரம் என்றும் கூறுவர். இந்த சக்தி குழாய்கள் நம்முடைய உடல் முழுவதும் செடிகள், வேர்கள் மற்றும் இளம் கிளைகள் போல பரவி கிடக்கும். சக்தி வடிவம் நம் வாழ்க்கையின் அடிப்படை வடிவம். சக்தி வடிவம்தான் நம்முடைய எல்லா செயல்களுக்கும் மூல காரணம். ஏன், நாம் வாழ்வதற்கும் அதுதான் மூலம். நம்முடைய சக்தி வடிவம் ஆழ்ந்த உறக்கத்திலும் தியானத்திலும் பிரபஞ்ச சக்தியை பெறுகிறது. இந்த சக்தியைத்தான் நமது உடலும் மனமும் தனது அன்றாட பணிகளான பார்ப்பதற்கும், பேசுவதற்கும், கேட்பதற்கும், யோசிப்பதற்கும், மற்ற செயல்களுக்கும் பயன்படுத்திக் கொள்கிறது. இந்த செயல்கள் அனைத்தும் நாம் பெற்றுக்கொள்ளும் பிரபஞ்ச சக்தியின் அடிப்படையில் வைத்துத்தான் நடைபெறுகிறது. நமக்குள் நாம் பெற்றுக்கொள்ளும் பிரபஞ்ச சக்தியின் அளவு நமது எண்ணங்களை பொறுத்ததுதான். எண்ணங்கள் அதிகமாக இருந்தால் பிரபஞ்ச சக்தி பாயும் அளவு குறைக்கப்படுகிறது. நமது எண்ணங்கள் தான் பிரபஞ்ச சக்தியின் பாய்ச்சலுக்கு தடுப்புச் சுவர் போடுகிறது. பிரபஞ்ச சக்தியின் வருகை குறைய குறைய நமது நாடிகள் அல்லது சக்தி குழாய்கள் பழுதடைகிறது. இதன் காரணமாக புலப்படாத வெற்றிடம் நம் சக்தி வடிவத்தில் தோன்றுகிறது. இது நாளடைவில் நம்முடைய உடலில் நோயாக மாறும். மொத்தத்தில் நம்முடைய உடலில் தோன்றும் அனைத்து நோய்களுக்கும் மூல காரணம் நம் உடலில் போதிய அளவு பிரபஞ்ச சக்தி இல்லாததுதான். தியானத்தின் மூலம் அபரிவிதமான பிரபஞ்ச சக்தியை நாம் பெறுவோம். இந்த சக்தி சக்தி குழாய்கள் மூலம் நம்முடைய சக்தி வடிவம் முழுவதும் பாய்கிறது. அதிகமாக பாயும் பிரபஞ்ச சக்தி நம்முடைய சக்தி குழாய்களை சுத்தப்படுத்தி அதற்குள் ஏற்பட்டிருக்கும் வெற்றிடத்தை தகர்த்தெறிகிறது. நமது வெற்றிடங்கள் சுத்தப்படுத்தப்பட்டால் நம் நோய்களிலிருந்து நாம் வெளிவரலாம். அபரிவிதமான பிரபஞ்ச சக்தி நம் பிரம்மரந்திரத்தில் பாயும் பொழுது நம் தலைப்பகுதியில் ஒரு அழுத்தத்தை உணரலாம். அல்லது நம் உடல் முழுவதும் பாரமாகி விடுகிறது.
ஒரு குறிப்பிட்ட பகுதியில் உள்ள சக்தி குழாய்கள் சுத்தப்படுத்தப்படும் பொழுது அந்த குறிப்பிட்ட பகுதியில் ஒருவித அரிப்புத்தன்மையோ வலியோ ஏற்படக்கூடும். சில சமயங்களில் உடலின் பல்வேறு பகுதிகளில் நமக்கு வலி ஏற்படும்.